வணக்கம். இன்னைக்கு பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து நம்ம விடுபட எந்த தெய்வத்தை வழிபட்டால் அந்த தோஷத்திலிருந்து நம்ம விடுபடலாம் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இந்த மாசி மாதம் என்றாவே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம். ஏன்னா மகா சிவராத்திரி இந்த மாசியிலே வருகிறது. மாசி அமாவாசையும் இந்த மாசி மாதத்தில் வருது. இந்த மாதத்தில் நம்ம இந்த பிரம்மகத்தி தோஷம் என்பது எல்லோருக்கும் தெரிந்தோ தெரியாமலோ இந்த பிரம்மகத்தி தோஷம் வரும். ஏனென்றால் பரமசிவனே பிரம்மனுடைய தலை கொழிததால் அவர் கையில் பிரம்மகத்தி இந்த ஓடு கையை பற்றி கொண்டது. அதனால தான் மாசி சிவராத்திரி அன்றைக்கு எல்லோரும் கண் விழித்து சுவாமியை தரிசனம் பண்ணுவாங்க. மறுநாள் அமாவாசை வரும். இந்த அமாவாசை அன்று மலையனூரில் மிக விசேஷமாக அங்காள பரமேஸ்வரி மயானத்துக்கு எழுந்தருள்வாள். அம்பாள் அங்கே மயான கோயில் தான் இருக்காங்க. ஆனால் அந்த மயானத்தில் அன்றைய தினம் நம்ம எழுந்து அருளும்போது எல்லோரும் வீட்டில் அவங்களுக்கு அரிசியில் வெல்லம் சேர்த்த கொழுக்கட்டையாகவும் உருண்டையாகவும் கொண்டு வந்து அந்த அம்மன் மேலே போடுவார்கள். அப்படி போடும்போது அதை போட்டுவிட்டு அது பிரசாதமாக அங்கே வரும் பக்தர்களுக்கு வழங்குவார்கள். இதை செய்வதனால தான் நம்ம இந்த பிரம்மகத்தி தோஷத்திலிருந்து விடுபட முடியும். இதை செய்யறதுனால எப்படி பிரம்மகத்தி தோஷம் விடுபடணும்னு கேட்குறீங்களா? இந்த சிவபெருமான் இந்த ஓடு கொண்டு வரார்ல, அந்த ஓடு எவ்வளவு வாங்கி சாப்பிட்டாலும் அது பசி அடங்கவே இல்லை. அது அடங்கிய நாள் இந்த மாசி அமாவாசை நாள். இந்த மாசி அமாவாசையில் நீங்கள் போய் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த அங்காள பரமேஸ்வரி புறப்பட்டு வரும்போது அதுக்கு முன்னாடி இந்த பிரம்மகத்தி என்ற ஒரு 5 முகம் கொண்ட ஒரு உருவம் ஆடிக்கொண்டு மிக வேகமாக பூமியை தட்டி அடித்து வேகமாக ஆடிக்கொண்டு செல்லும். இதுதான் அந்த பிரம்மகத்தி ஓடு. அந்த ஓடை அந்த அம்மன் அந்த மயான கொள்ளையிலே சென்று அதை உடைப்பாள். அதை உடைக்கும்போது அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கும். இது சிவபெருமானுக்கு நீங்கியது. நமக்கு நீங்க வேண்டும் என்றால் எப்படின்னா, இந்த கொழுக்கட்டையான இந்த பிரசாதத்தை அம்மன் மேல் ஒரு பிடி மேலே எடுத்து விடுவார்கள். எடுத்துவிட்டு மீதியை வருகின்ற பக்தர்கள் கொடுப்பார்கள். அவர்கள் வாங்கி உள்ளும்போது நம்மளுடைய பிரம்மகத்தி தோஷம் விடுபடும். பிரம்மகத்தி தோஷம் விடுபடும் என்று எப்படி நீங்கள் நினைக்கணும்னா, ஒவ்வொரு மனுஷனும் சளி பிடிச்சிச்சின்னு வச்சிங்களேன், சளி பிடிச்சா எவ்வளோ நம்ம வேதனை அனுபவிப்போம், தலை ரொம்ப பாரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சிக்கிச்சுன்னா எந்த ஒரு செயலும் தடைப்பட்டு தான் இருக்கும். அவனால் பெருசாக பாதிப்பு வீண்டு வர முடியாது, ஜெயிக்கவும் முடியாது. அதில் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த மயான கொள்ளையை சென்று எல்லா இடத்துலையும், குறிப்பாக மலையனூரில் அங்காள பரமேஸ்வரி இந்த மாசி மாதத்தில் மிக சிறப்பாக இந்த மயான கொள்ளையில் இந்த பிரம்மகத்தி தோஷம் விடுபடும். அதே போல் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி எங்கெல்லாம் எழுந்தருள் இருக்கிறாரோ அந்த இடங்களெல்லாம் இந்த மயான கொள்ளை விழா மிக சிறப்பாக நடைபெறும். இந்த விழாவிலே நாமும் கலந்து கொண்டால் நமக்கு பிரம்மகத்தி தோஷம் விடுபடும். இந்த பிரம்மகத்தி தோஷம் எப்படி உருவானது அப்படின்னா, பிரம்மனுக்கு 5 தலை, சிவபெருமான் சிவனுக்கும் 5 தலை உங்களுக்கு தெரியும். இப்போ தனக்கு ஈகரான பிரம்மனுக்கும் 5 தலை இருக்குன்னா ஆணவத்தில் பிரம்மன் இருந்ததுனால் சிவபெருமான் தன் கோபத்தால் பிரம்மனுடைய தலையை வெட்டிட்டார். அப்போ வெட்டிட்ட போது அந்த பிரம்மன் சபித்தார். என் தலை உன் கையிலே ஒட்டிக்கொள்ள வேண்டும் என்றார். அந்த கையில் போய் பிரம்மனுடைய தலை சிவன் கையிலே ஒட்டிக்கொள்கிறது. சிவன் கையை விட்டு அந்த பிரம்மகத்தி தோஷமாக அது பற்றி கொண்டது. அதுதான் விஷயம். அந்த பற்றி கொண்டதுனால அந்த கையை விட்டு அந்த பிரம்மகத்தி ஓடு இறங்கவே இல்லை. சிவபெருமான் எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உற்சவம் வரும்போது 9வது திருநாள் பிச்சை எடுத்ததாக ஒரு ஐதீகம் இருக்கும். அது எல்லா சிவ ஆலயங்களிலும் சுவாமி 9ஆம் நாள் பிச்சாந்தேகி என்று அந்த பிரம்மகத்தி தோஷத்தை அந்த ஓடோட சுவாமி 9ஆம் நாள் பிச்சை எடுத்த ஒரு அவதாரத்தோடு வருவார். அப்படி வரும்போது அவர் அந்த குறிப்பிட்ட இடம் வந்தவுடனே பார்வதி தேவி போய் தன்னுடைய அந்த பொருள்லாம் கொடுத்து அதை அந்த ஓடை கீழே உடைப்பதாக ஐதீகம். அந்த ஐதீகத்தை இங்கே மலையனூரில் ஒவ்வொரு மாசி அமாவாசையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த பிரம்மகத்தி தோஷத்துடைய வரலாறு.